Hello students, இப்போ வந்து 10th standard chapter 1 relations and function உறவுகளும் சார்புகளும் both தமிழ் and English medium ரெண்டுத்துக்கான sums எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அந்த first relations and functionல இருக்க நம்ம sum போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய points எல்லாம் என்னன்னு ஒரு overview பார்த்துடலாம். First, A cross B not equal to B cross A. அதாவது AU cross B அப்படிங்கிறது இது மல்டிப்ளை பண்ணுற வர ஆன்சரும் B cross A அப்படிங்கிறத வர ஆன்சரும் வந்து எப்பவுமே ஈக்குவலாக இருக்காது. அதே சேம் டைம் A cross B த ஹோல் கவுண்ட் எடுத்தன என்னன்னா n of A cross B equal to n of B cross A. இப்போ n3னா இது 2னா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் n of A cross B. அப்போ அதோட கவுண்ட்டு n of B cross A ஓட கவுண்ட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ A cross B not equal to B cross A but n of A cross B equal to n of B cross A. இதை நாம் ஞாபகம் வச்சோம். நெக்ஸ்ட் ஒன் A cross B equal to empty வெற்றுக்கணம், தட் மீன்ஸ் வெற்றுக்கணம். A equal to வெற்றுக்கணமாக இருந்தால் B equal to வெற்றுக்கணமாக இருந்தால் இதில் ஏதாச்சும் ஒன்று வெற்றுக்கணமாக இருந்தாலும் அது கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் அது எம்டி செட்டாக தான் வரும். ஸோ அதுதான் தேர்ட் ஒன் n of P and n of B equal to n of A வந்து P ஆகும் and n of B வந்து Q ஆகும் கன்சிடர் பண்ணால் n of A cross B equal to PQ அப்படிங்கிறது தான் வரும். இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும். அதை தமிழில் இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ், அதை வந்து 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து தமிழில் முழு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Z அப்படிங்கிறது வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே Z வந்து நம்ம ஐன்னு மென்ஷன் பண்ணலாம். I or Z ரெண்டில் எது வந்தாலுமே வந்து அது இன்டீஜர்ஸ் தான். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா -2 அப்படியே எக்ஸட்ரா -2 -1 0 1 2 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஜட்னா இன்டீஜர்ஸை வந்து தமிழில் வந்து முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு Q மீன்ஸ் விகிதமுறு எண்கள், அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ். அதை தான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் தமிழில் விகிதமுறு எண்கள் சொல்லுவாங்க. அதோட காம்பினேஷன் எப்படின்னா P divided by Q. P, Q belongs to Z. Zனா என்ன? முழுக்கள், அதாவது இன்டீஜர்ஸ். Q not equal to Z. இது பேர் தான் வந்து ஒரு செட்டில் வந்து தான் இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். Rனா வந்து ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யூனியன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி யூ சிம்பலில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. யூனியன்னா A யூனியன் B அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏல இருக்க எல்லா வேல்யூ பியில் இருக்க எல்லா வேல்யூ சேர்ந்து வரும். அதை வந்து இப்படி தான் டினோட் பண்ணுவோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா A B ரெண்டுலேயும் காமனாக எது இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். அதான் A இன்டர்செக்ஷன் B. சப்ட்ராக்ஷன் அப்படின்னா A மைனஸ் பின்னு எழுதலாம். இப்போ A மைனஸ் பின்னா ஏல இருக்க வேல்யூ மட்டும்தான் எழுதணும். அதே காமனாக இருக்கிறது எழுதக்கூடாது, பியில் இருக்கிறது எழுதக்கூடாது. அதான் A மைனஸ் பி. அதே B மைனஸ் ஏன்னு கொடுத்தாங்கன்னா பியில் இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். அதே காமனாக இருக்கிறது எழுதக்கூடாது, ஏல இருக்கிறது எழுதக்கூடாது. இதை வந்து சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ். Okay, thank you.